ஒரு வீட்டோட பேக் போன் யாருன்னு தெரியுமா? அவர் சிரிச்சா எல்லாருமே வந்து சிரிப்பாங்க. அவர் அமைதியா இருந்தா வீடு ஃபுல்லா வந்து டென்ஷன் ஆயிடும். அந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்து அண்ணாமலை. ஆனா இப்போ ஐசியூ டோருக்கு வெளியே ரெட் லைட் மட்டும் மின்னிட்டு இருக்கு. இன்சைட் மெஷின் சவுண்ட் எல்லாமே இருக்கு. அவுட் சைடு பாத்தீங்கன்னா குடும்பம் வந்து உடஞ்சு போகிற சத்தம் வந்து கேக்குது. ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க. நேத்து வரைக்கும் வீட்டுல எல்லாரையுமே சமாளிச்ச அந்த மனுஷன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பெட்ல அன்கான்சியஸா வந்து படுத்திருக்காரு. இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியுமா? ஒரு சாமியார்னால தான். அது வந்து சாபம் மாதிரி சொன்ன வார்த்தையா வந்து இருந்துச்சு. மீனா இந்த வீட்டுல இருந்தா அண்ணாமலையோட உயிருக்கே வந்து ஆபத்து அப்படின்னு அந்த சாமியார் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப அதை கேட்ட எல்லாருமே வந்து கோவப்பட்டாங்க. ஆனா யாருக்குமே தெரியல அந்த வார்த்தை ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய விபரீதமா மாறும் அப்படின்ட்டு. ரோட்ல அண்ணாமலை வந்து நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு ஃப்ரெண்டு கூட. திடீர்னு ஒரு பைக் வந்து வேகமா வந்து மோதுது. அவர் கீழே விழுற அந்த ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட் அது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, இது ஒரு குடும்பத்தோட விதி மாறுற நிமிஷம் தான் அது. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன் சீரியஸ் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதுமே விஜயா வந்து ஃபுல்லா வந்து உடஞ்சு போயிடுறாங்க. ஆனா கண்ணீரோட சேர்ந்து அவங்க கோபமும் வெளியில வருது. இது எல்லாமே மீனானாலதான். அந்த சாமியார் சொன்னது உண்மைதான். அந்த வார்த்தை வந்து மீனாக்கு மின்னல் அடிச்ச மாதிரி வந்து அடிக்குது. அவ அப்படி என்னதான் பண்ணா, எதுக்காக விஜயா வந்து மீனா மேல வந்து குத்தம் சொல்றாங்க அப்படின்றது தெரியல. அவ ஒரே ஒரு விஷயம் தான் வந்து நினைக்கிறா, என்னால மாமா உசுருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ட்டு. அவளோட கண்ணுல வந்து குற்ற உணர்ச்சி இல்ல, ஆனா என்னாலதான் வந்து எல்லாமே நடக்குது போல அப்படின்னு ஒரு பயம். இப்ப கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது உண்மையிலேயே வந்து விதியா இல்ல யாரோ வந்து பின்னாடி நடத்தின சூழ்ச்சியா? மீனா இந்த வீட்டு விட்டு போக போறாளா? அண்ணாமலை உயிர் பிழைச்சு வருவாரா? இந்த வாரம் சிறடி காசி ஒரு சீரியல் இல்ல, ஒரு குடும்பம் சிதற காட்சியா வந்து இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க இந்த வாரம் ஃபுல்லா எந்த சீரீஸுமே. ஏன்னா இப்பதான் வந்து கதை ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டேஜுக்கு வந்து என்டர் ஆகுது. சிறடிக்கு ஆசை சீரியலோட ப்ரோமோ வந்து மார்ச் 2 இருந்து மார்ச் 7 வரை ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல வந்து பெண் சாமியார் சொன்னது மாதிரி இப்ப வந்து அண்ணாமலைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதனால விஜயா மீனா மேல குத்தத்தை வந்து சொல்றாங்க. கடைசியில மீனா வந்து விபரீத முடிவு எடுக்கிறாங்க. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்ல பார்ப்போம். இதை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் மூச்சே வாங்க முடியல. இந்த வாரம் ப்ரோமோ வந்து மனசை குலுங்க வச்சிருச்சு. ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள டென்ஷன் ஆல்ரெடி பீக்ல இருக்கு. ரோஹிணி மனோஜ் பிரச்சனை, சிந்தாமணி வச்ச சூழ்ச்சி, விஜயா மனசுல விதைக்கப்பட்ட ஒரு சந்தேக விதை, இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த ப்ரோமோல ரோஹிணி பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மீனா அண்ட் முத்துவா வந்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ட்டு விஜயா மாதிரியே சிந்தாமணி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரோஹிணியும் முத்து அண்ட் மீனா மேல கோவத்துல வந்து இருக்கா. அதே மாதிரி சிந்தாமணி விஜயோட வீட்டை வந்து அபகரிக்கிறதுக்காக வேண்டி முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்காக தான் ஒரு சாமியார் பொண்ணை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த சாமியார் ஸ்டார்டிங்ல மனோஜோட கடைக்கு போய் ரோஹிணி பத்தி எல்லா உண்மையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் சாமியார் விஜயாவோட வீட்டுக்கு வந்து அண்ணாமலையோட உயிருக்கு மீனா நல்ல ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி போனதுல இருந்து விஜயா மனசு ஃபுல்லி டிஸ்டர்ப்டா இருக்கு. ஆனா அண்ணாமலை மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவும் போல அமைதியா வந்து இருந்தாரு. ஏன் மருமகளை நான் நம்புறேன் அப்படின்ட்டு இன்டைரக்டா சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அண்ணாமலை சொன்னனால விஜயா என்ன சொல்லுவாங்கன்னா, மீனாவை இந்த வீட்டு விட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விஜயா வீட்டுக்கு வந்து பெண் சாமியார் வந்து மீனானால அண்ணாமலைக்கு உயிர் ஆபத்து அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த பொண்ணை வந்து விட்டுட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு சாமியார் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு முத்து வந்து சாமியார் வந்து அடிக்க போக கடைசியில் அங்கிருந்து ஓடி போயிருப்பாங்க. இதை பத்தி விஜயா சிந்தாமணி வந்து சொல்றாங்க. அப்ப சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாமியார் வந்து சக்தி வாய்ந்த சாமியார் அப்படின்றது ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டியே ஆளுகள் எல்லாமே செட் பண்ணி விஜயாவை ஏமாத்தி இருப்பாங்க. இதெல்லாமே தெரியாத விஜயா வந்து வீட்டுக்கு வந்து மீனாவை இந்த வீட்டு விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அண்ணாமலையும் முத்தும் எல்லாருமே வந்து திட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்திருப்போம். இந்த சிச்சுவேஷன் தான் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்குள்ள அண்ணாமலையும் அவரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பைக்ல வந்து ஒரு பர்சன் வந்து அண்ணாமலை மேல மோதிட்டு நிக்காம வந்து போயிடுறான். அவர் கீழே விழுகிற சத்தம் அந்த ஒரு செகண்ட் எல்லாமே வந்து மாறிடுது. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்கிறாங்க. அப்ப அவர் வந்து ஆபத்தான நிலையில் இருக்காங்க அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாங்க. விஜயா மனசு உடஞ்சு போற மாதிரி இல்ல, அவங்க கோபம் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோட் ஆகுது. இதை கேட்ட பதறி போன விஜயா வந்து இத்தனைக்கு காரணம் மீனா தான். அந்த சாமியார் சொன்னது பொய்யெல்லாம் இல்ல, உண்மைதான். அவளோட ராசி தான் என் புருஷனுக்கு வந்து ஆபத்து வந்திருக்கு. மீனானால தான் என் புருஷனோட உயிருக்கே வந்து ஆபத்து. இவர் ராசி கெட்டவ அப்படின்னு வழக்கம் போல கண்டமேனிக்கு வந்து பேசுறாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே மீனாக்கு வந்து நேரா குத்துற கத்தி மாதிரி வந்து இருக்குது. முத்து வந்து அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் காரிடோர்ல மீனா மட்டும் வந்து தனியா நின்றுட்டு இருக்கா. என்னால மாமா உசுருக்கு ஏதாவது ஆகக்கூடாது அப்படின்னு மனசுல வந்து நினைக்கிறா. சோ அவளோட கண்ணுல வந்து கில்ட் இல்ல, ஆனா பயம் இருக்கு. என்ன நம்புற ஒரே மனுஷன் ஐசியூல வந்து படுத்திருக்காருன்னு நினைச்சு அவளுக்கு வந்து உயிரே போகிற மாதிரி ஃபீலிங்ஸ் வருது. இதனால மீனா அழுதுட்டே வந்து அங்கிருந்து போயிடுறான். அண்ணாமலைக்கு நடந்த ஆக்சிடென்ட் சிந்தாமணியோட சூழ்ச்சி தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா இந்த உண்மையை வந்து முத்துவும் மீனாவும் எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. இந்த வீட்டுல நான் இருந்தா இன்னும் பிரச்சனை வரும், நான் போயிட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு மீனா வந்து நினைச்சு அழுதுட்டே வந்து சூட்கேஸ் வந்து எடுக்கிறா. அவ போகும்போது யாரும் தடுக்கிற அளவுக்கு ஃபேமிலியில வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. எப்படியும் வந்து இனி என்னால வந்து மாமா உசுருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு மீனா வீட்டு விட்டு போயிடுறா. மீனாவுக்காக வேண்டி முத்துவும் வீட்டு விட்டு போறான். நீ போனா நானும் கூட வருவேன் அப்படின்னு வந்து சொல்றான். இது ஒரு சாதாரண எக்ஸிட் இல்ல, இது ஒரு குடும்பம் உடையிற சத்தம் தான் இது. இந்த சீரியல் வந்து கண்டினியூஸா பாக்குற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஆக்சிடென்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்ல அப்படின்றது. சிந்தாமணி தான் வந்து பின்னாடி த்ரெட் இழுக்கிற பப்பிட்டர் அப்படின்றது. ஸோ வீட்டை அபகரிக்கணும், அதுக்கப்புறம் முத்து மீனா வந்து வெளியே துரத்தணும். விஜயோட மனசுல வந்து விளையாடிட்டு இருக்கா சிந்தாமணி. அவங்க மாஸ்டர் பிளான் இப்போ ஆல்மோஸ்ட் சக்சஸ் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சிந்தாமணி வீட்டை பிடுங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் விஜயாவுக்கு பண்ணது முட்டாள்தனம் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏற்கனவே வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரோஹிணியும் விஜயாவை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில சிந்தாமணி டீம் வந்து சிக்க போறாங்க. இதனால இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா பெரிய பஞ்சாயத்து வந்து இருக்க போகுது. ஒரு வீட்டுல வந்து நம்பிக்கை வந்து உடஞ்சிருச்சுன்னா அது எகெயின் வந்து ஒட்டிக்க முடியும்.
ஆனா ஒரு மனுஷனோட மனசு வந்து உடைஞ்சா என்ன ஆகும்? ஐசியூ டோர் ஓப்பன் ஆகுது. டாக்டர் வந்து வெளியில வராரு. எல்லாருமே எழுந்து நிக்கிறாங்க. அந்த 5 செகண்ட்ஸ் அதுவே ஒரு ஆயில் மாதிரி வந்திருக்கு. விஜயா கையில வந்து தாலிக்கயிறு பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. முத்து வந்து உள்ளுக்குள்ள வந்து கலங்குறான். மீனா மட்டும் தூரமா நின்னு என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, நான் இந்த வீட்ல வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த முடிவு எடுக்கிற மனநிலையில் இருக்கா. அது கோவம் இல்ல, அது பயம் இல்ல, அது ஒரு தியாகம் தான். சூட்கேஸை கையில எடுக்கிறா, கதவு முன்னாடி நிக்கிறா. ஒரு தடவை மட்டும் திரும்பி அந்த வீட்டை வந்து பாக்குறா. அந்த பார்வையில இந்த வீடு எனக்கு தண்டனை தந்தாலுமே நான் இதை வந்து காதலிச்சேன் அப்படின்னு உணர்வு வருது அவளுக்கு. முத்து ஓடி வந்து என்ன சொல்றான்னா, நீ போனா நானும் கூட வருவேன் அப்படின்னு வந்து சொல்றான். அது காதலா, அது நம்பிக்கையா, அது போராட்டமா அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும். அதே நேரம் சிந்தாமணியோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. அவங்க திட்டம் ஆல்மோஸ்ட் சக்சஸ் தான். ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. உண்மை லேட்டா வரலாம், ஆனா வராம இருக்காது அப்படின்றது. ஒரு பக்கம் ரோகிணி மனோஜ் டைவர்ஸ் டிராமா, இன்னொரு பக்கம் சிந்தாமணியோட ப்ராப்பர்ட்டி பிளான், இதுக்குள்ள அண்ணாமலை ஹாஸ்பிட்டல் பெட்ல இந்த வாரம் சீரியல் ஃபுல் இமோஷனல் ரோலர் கோஸ்டரா வந்து இருக்க போகுது. இந்த எபிசோட்ல பிக்கஸ்ட் பையன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனா அவளோட நல்ல மனசுக்காகவே வீட்டை விட்டுட்டு போறா. அவ தப்பே செய்யல, ஆனா அவ தண்டனை வந்து அனுபவிக்கிறா. அதுதான் இந்த சீரியலோட ஸ்ட்ரெங்தே. ஆனா கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து கண் திறப்பாரா? அவர் வந்து உண்மையை சொல்லுவாரா? விஜயா அவங்களோட தப்ப வந்து உணர்வாங்களா? மீனா இந்த வீட்டுக்கு எகின் திரும்பி வருவாளா? இல்ல இந்த பிரிவு வந்து பெர்மனன்ட் ஆகிடுமா? முத்து வந்து உண்மையை கண்டுபிடிப்பானா? இந்த வாரம் வந்து முடிவில் இது ஒரு புயலுக்கு முன்னாடி வர அமைதியா தான் இருக்கு. நீங்க இந்த எபிசோட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் நடக்கிற பெரிய வெடிப்பு வந்து புரியவே புரியாது. அதனால ஃபுல் எபிசோட பார்த்தா தான் இந்த குடும்பத்தோட விதி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்பதான் உண்மையான சண்டை ஆரம்பமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை உயிர் பழச்சிட்டு வரா? மீனா எகின் அந்த வீட்டுக்கு திரும்பி வருவாளா? இந்த வாரம் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இனிமே தான் உண்மையான புயல் ஆரம்பம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.